இங்கேயும் முருகர் தான் இருக்காரு, அங்கேயும் முருகர் தான் இருக்காங்க. அங்க யாகசாலையில அவ்வளவு குருக்கள் கிட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுறீங்க, பண்றீங்க, எல்லா கேள்வியும் கேட்டிருக்கீங்க, கூடையே இருந்திருக்கீங்க. ஆனா இங்க கடைசி நாள் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் ஸ்பீச் கொடுக்குறீங்க. அதுவும் எதுக்காக கொடுக்குறீங்க? மந்திரங்கள் கேட்க கூடாது, அதுக்கு உங்க ஸ்பீச்சை கொடுத்து இந்த பக்கத்துல ஓதுவார விட்டு ஒரு நாயமார்களை விட்டு பேச சொல்லிட்டு பாட சொல்லிட்டு இங்க நீங்க உங்களை ஸ்பீச் கொடுக்குறீங்க. அது நல்லது இல்லைல்ல. அவங்களுடைய வேலை என்ன? வரும்பொழுது அந்த சொற்பொழிவுக்கான நேரத்துல சொற்பொழிவு ஆடுறது தான் வேலை. அவங்க போயிட்டு ஓதுவார்கள் அந்த மந்திரத்தை நிறுத்தினாங்க, தன்னுடைய சொற்பொழிவு தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகுங்கிறதோட இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோமா, நான் சொல்ற மந்திரத்தோட மைக்க கட் பண்ணிட்டீங்க, இவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அது வந்து தேசியம் எங்க இருக்க மேல பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. திருவண்ணாமலை இருக்கு, அங்கேயும் தான் வராங்க, அங்கேயும் தான் சொற்பொழிவு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. தேசம் எங்க இருக்கிற தான் சொற்பொழிவு அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. அதுவும் இருக்கு, மந்திரங்களும் கேட்க தானே செய்யுது. நான் ரெண்டுமே வர மாதிரி பண்ணிருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் இதுக்கு வந்து உங்க ஸ்பீச்சையே வந்து முதல்ல வச்சுக்கிட்டு மந்திரத்தை எதுக்கு தடுக்கிறீங்க? மந்திரத்தை ஏன் ஸ்பீச் வெளியில வரல? அப்போ தமிழ் முறைப்படி இந்த குடமுழுக்குகள் நடக்கல, இதை மறைக்கிறதுக்காக தேசமங்கையர்க்கரசியோட உரை நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வந்தீங்க இல்ல, அவங்க வரலன்ற ஒரு விமர்சனத்தை வச்சு அவங்க பிரசன்ஸ் அங்க கிடைச்சிருக்கு. கடைசியில தானே கிடைச்சிருக்கு. கடைசியில ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியுமே? கடைசியில மட்டும் ஏன் வரீங்க? உங்க ஸ்பீச் கடைசியில மட்டும் ஏன் இருக்கு? அப்ப நான் என்ன புரிஞ்சுப்பேன்? அந்த வேதங்கள் கும்பாபிஷேகம் போதுதான் வேத மந்திரங்கள் முக்கியம். இங்க இவ்வளவு போட்டோஸ் திருச்செந்தூர்ல எங்க திரும்பினாலும் தேசியம் எங்க இருக்கு தெரிஞ்சாங்க. இங்க ஏன் தெரியவே இல்லை. ஏன் தெரியல? அதுக்கு என்ன பதில் இருக்கு? யாரால பதில் சொல்ல முடியும்? தேசியம் எங்க இருக்கிற ரசி இங்க திரும்பினா அங்கதான் நின்னாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ண பாடகர் தான் வந்து பாடினாங்க. தமிழ் முறைப்படி நடந்த பாட்டு, அந்த குழந்தை எல்லாம் பாடுத்து எல்லாம் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க போல. கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண யாரோ அவங்க வந்து சூப்பர்வைசா பாத்துட்டு இருந்தாங்கல்ல, யாகசாலைக்கு முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் முன்னாள் இல்ல கேட்டா நாங்க திருச்செந்தூர் பிஸியா இருந்தேன், டயர்டா இருந்தேன்னு சொல்லிடுவாங்களா? அவங்க முருகர் தானே, அந்த டயர்ட் எப்படி முருகர் கொடுப்பார்? முருகர் வந்து நீங்க சொல்றீங்கல்ல அடுத்த செகண்ட் பவரை கொடுப்பார், வேலுண்டு வினை இல்லை அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, முருகர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் கொடுத்திருக்காரு, ஒரு மதிப்பு கொடுத்திருக்காரு. அந்த முருகர் உங்களை டயர்ட் ஆக்கிடுவாரா? அடிச்சு முடிச்சு ஓடி திருச்செந்தூருக்கும் திருப்பரங்குன்றம் எவ்வளவு தூரம்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ பாலாம்பிகா உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல குடமுழுக்கு ஒரு வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம திருச்செந்தூர் குடமுழுக்கு குறித்து பேசணும், திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு ஆரம்பித்த அந்த நாள் முதலே அது குறித்து பேசியிருந்தோம். அப்போ சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய திருமதி தேசமங்கையர்க்கரசி அவர்கள் ஏன் திருப்பரங்குன்றத்திற்கு வரல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை நீங்க எழுப்பியிருந்தீங்க. ஆனா அந்த கடைசி நாள் அந்த குடமுழுக்குல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுல தோற்றம் அளிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த காட்சிகள் நம்ம ஊடகங்கள்ல பார்த்திருந்தோம். நீங்க வரல சொன்னதுக்கான விடை கிடைச்சிருச்சு, அவங்க வந்துட்டாங்கல்ல. அவங்க எப்போ வந்தாங்கன்னே தெரியலையம்மா. நீங்க வந்து முதல்ல அதுதான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும் போதே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். திருச்செந்தூர்ல முதல் நாள்லேருந்து இந்த கலசம் எடுத்துட்டு வர்றதுலேருந்து ஆரம்பிச்சு யாகசாலை பூர்த்தி பண்ணி குடமுழுக்கு வரலும் இருந்த தேசமங்கையர்க்கரசி இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்துல குடமுழுக்குல நன்னீராட்டு விழாவில் கூட வச்சு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அதில் முதல்லேருந்து ஏன் இல்லை? நான் அதுதான் சொல்லியிருந்தேன், அதுலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னேன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, தேசமங்கையர்க்கரசியை கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இங்கேயும் முருகர் தான் இருக்காரு, அங்கேயும் முருகர் தான் இருக்காங்க. அங்கே யாகசாலையில் அவ்வளோ குருக்கள் கிட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறீங்க, பண்ணுறீங்க, எல்லா கேள்வியும் கேட்டிருக்கீங்க, கூடையே இருந்திருக்கீங்க. ஆனால் இங்க கடைசி நாள் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் ஸ்பீச் கொடுக்குறீங்க. அதுவும் எதுக்காக கொடுக்குறீங்க? மந்திரங்கள் கேட்க கூடாது, அதுக்கு உங்க ஸ்பீச்சை கொடுத்து இந்த பக்கத்துல ஓதுவார விட்டு ஒரு நாயமார்களை விட்டு பேச சொல்லிட்டு பாட சொல்லிட்டு இங்க நீங்க உங்களை ஸ்பீச் கொடுக்குறீங்க. அது நல்லது இல்லைல்ல. அது தமிழ் முறைப்படி நடந்திருக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் இது நீங்க பண்றீங்கன்னா அது தப்பு தானே. அப்போ இங்கேயும் யாகசாலை, அங்க சொன்னது யாகசாலை ஏன் வேணும்னு கேட்டோம் திருச்செந்தூர்ல. இங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, யாகசாலம் படி முறைப்படி நடந்த ஒரு திருப்பரங்குன்றத்துல
தமிழ் முறைப்படி நடந்திருக்குன்னு திருச்செந்தூர்ல சொன்ன லேடிஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அதை ஏன் அலோவ் பண்ணீங்கன்னு நம்ம கேட்குறோம். அவங்க நுழையத்துக்கு வேண்டிய அக்ரி நீங்கள் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். நம்ம என்ன கேட்குறோம்னா, தேசமெங்கரசி கூட இருந்து எதுக்காக இங்கே திருப்பரங்குன்றத்துக்கும் வந்தாங்கன்னா, மேலே நம்ம வேதப்படி ஆகமபதி நடக்கக்கூடிய மந்திரத்தை வெளியில காமிக்காம அவங்க ஸ்பீச்சும் இந்த சிவனடியார்களும் ஓதுவார்களும் பண்ற பாட்டும் மட்டும் கேட்க தான் வச்சாங்க. இல்ல, ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய குடமுழுக்கு விழா இது, அறநிலைத்துறை சார்பா நடத்துறாங்க. இதுல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா அவங்க இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன, வரும்பொழுது அந்த சொற்பொழிவுக்கான நேரத்துல சொற்பொழிவாட்டுறது தான் வேலை. அவங்க போயிட்டு ஓதுவார்கள் அந்த மந்திரத்தை நிறுத்தினாங்க, தன்னுடைய சொற்பொழிவு தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகுங்கிறதோட இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோமா, நான் சொல்ற மந்திரத்தோட மைக்கை கட் பண்ணிட்டீங்க, இவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அது வந்து தேசியமெங்கரசி மேல பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்றது யாரு? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, எவ்வளவு கும்பாபிஷேகம் நிறைய பார்த்துருக்கோம், நம்ம பார்க்காமலாம் இல்லை. மந்திரங்களும் உழைக்கும், இந்த ஸ்பீச் கொடுக்குறவங்களும் சொல்லுவாங்க, ரெண்டும் தான் இருக்கு. திருவண்ணாமலை இருக்கு, அங்கேயும் தான் வராங்க, அங்கேயும் தான் சொற்பொழிவு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. தேசமெங்கரசி தான் அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாங்க, அதுவும் இருக்கு, மந்திரங்களும் கேட்க தானே செய்யுது. நான் ரெண்டுமே வர மாதிரி பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஏன் இதுக்கு வந்து உங்க ஸ்பீச்சையே வந்து முதல்ல வச்சுக்கிட்டு மந்திரத்தை எதுக்கு தடுக்கிறீங்க? மந்திரத்தை ஏன் ஸ்பீச் வெளியில வரல, மந்திரம் ஏன் வெளியில ஒழிக்கல? நான் அதுதானே கேட்கிறேன். அவங்களோட உரிமை தான், ஸ்பீச் கொடுக்கட்டும், அவங்களோட வேலையே அதுதான், அது தப்பு கிடையாது. நீங்க முன்னாடி கொடுத்துருங்க. அங்க திருச்செந்தூர்ல ஃபுல்லா இருந்தீங்கல்ல, அது ஒரு நாள் ஃபுல்லா வந்து கொடுத்துருங்க. முதல் யாக சிலையை கொடுத்துருக்கலாம், 2ஆம் யாக சிலை கொடுத்துருக்கலாம், அங்க 7 யாக சிலை 10 யாக சிலை நடந்தது, அதுலலாம் கொடுத்துருக்கலாமே. கரெக்டா கும்பாபிஷேகம் போது குடமுழக்கும் போது உங்க ஸ்பீச் எதுக்கு? நான் எதுக்குன்னு கேள்வி அது எதுக்குன்னு கேட்கறதும் தப்பு தான். நான் மந்திரத்தையும் ஒழிச்சிருக்கணும், இந்த ஸ்பீச்சும் ஒழிச்சிருக்கணும். இப்ப மந்திரம் வந்து எதுக்காக நீங்க காமிக்கிறீங்க? தமிழ் முறைப்படி நடந்துருச்சுன்னு காமிக்கிறீங்களா, இல்ல ஆகம விதிப்படி நடந்திருக்குன்னு காமிக்கிறீங்களா? நான் எதோ எடுத்துக்கிறது பார்க்குறேன். நான் டிவியில் பார்க்குறேன், டிவியில் பார்க்கும்போது அவங்க ஸ்பீச் மட்டும் தான் கேட்குது, தமிழ் முறைப்படி நடக்குதுன்னு நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது நான் தமிழ் முறைப்படி நடக்கிறதுக்காக மட்டும் இந்த ஸ்பீச் வருதுன்னு நினச்சிக்கிறதா, இல்லை ஆகம விதிப்படி நடந்துருச்சு, அவங்க ஸ்பீச் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், அவங்க மந்திரம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஒத்துப்பேன். மக்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் முறைப்படி நடக்குதுன்னு நீ சொல்றீங்கன்னா அது தமிழ் முறைப்படி தான் நடந்திருக்கு, அவங்க சும்மா வந்து குருக்கெல்லாம் நின்றுக்கான்னு தான் நினைச்சிருப்பாங்க. அப்போ தமிழ் முறைப்படி இந்த குடமுழுக்குகள் நடக்கல, இதை மறைக்கிறதுக்காக தேசமெங்கரசியோட உரை நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதானே உண்மை. அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப தேசமெங்கரசி, நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன், தேசமெங்கரசி ஏன் திருப்பரங்குன்றத்துல முதல் நாள்ல இருந்து இல்ல, கலசத்தை தூக்கிட்டு ஏன் தீர்த்தம் எடுத்து ஏன் வரல? குருக்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாமே, நீங்க தானே இருந்தீங்க, கூட இருந்தீங்கல்ல. இல்ல, தமிழ் முறைப்படி நடக்குதுன்னா அங்க குருக்கள் தேவை இல்ல குருஜி. என்னன்னா தமிழ் முறைப்படி நடந்தா ஓதுவார்கள் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனா இதுல 70 குருக்கள் இருந்ததா சொல்லப்படுறாங்க. அப்ப அது தமிழ் முறைப்படி எங்க? திருப்பரங்குன்றத்துலயா? திருப்பரங்குன்றத்துல. அதுதான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்துல ஆகம விதிப்படி தான் நடந்திருக்கு, அங்க அப்படிதான் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் என்ன கேள்வி நீ என்ன கேட்டீங்கன்னா, தேசமெங்கரசி வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, இங்க ஏன் வந்தீங்கன்னா உங்க கேள்வி. இல்ல வந்தீங்க, இல்ல அவங்க வரலன்ற ஒரு விமர்சனத்தை வச்சு அவங்க பிரசன்ஸ் அங்க கிடைச்சிருக்கு. கடைசியில தானே கிடைச்சிருக்கு, கடைசியில ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியுமே. கடைசியில மட்டும் ஏன் வரீங்க, உங்க ஸ்பீச் கடைசியில மட்டும் ஏன் இருக்கு? அப்ப நான் என்ன புரிஞ்சுப்பேன், அந்த வேதங்கள் கும்பாபிஷேகம் போது தான் வேத மந்திரங்கள் முக்கியம். அவங்க என்ன பண்றாங்க, அங்க கிட்டத்தட்ட ஒரு ராஜகோபுரத்துக்கும் சரி, மூலஸ்தானத்துக்கும் சரி, விமானத்துக்கும் சரி, அங்க வந்து அபிஷேகம் பண்ணும்போது மந்திரங்கள் தானே ஒழிக்கணும். அப்ப ஆகம விதிப்படி தான் நடந்திருக்காங்க, அது அக்ரி பண்றீங்கன்னா நீங்க மந்திரமும் ஒழிச்சிருக்கணும் தாங்க. இவங்களோடதும் இருக்கட்டும், மந்திரங்களும் ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ தேசமெங்கரசி நான் சொன்னபடி அங்க வரல, கடைசி நிமிஷம் தான் வந்திருக்காங்க. முதல் நாள் கூட இருக்கட்டும், கும்பாபிஷேகம் தான் வந்திருக்காங்க. இங்க இவ்வளோ போட்டோஸ் திருச்செந்தூர்ல எங்க திரும்பினாலும் தேசமெங்கரசி தான் தெரிஞ்சாங்க. இங்க ஏன் தெரியல? தெரியவே இல்லை. ஏன் தெரியல? அதுக்கு என்ன பதில் இருக்கு? யாரால பதில் சொல்ல முடியும்? தேசமெங்கரசி இங்க திரும்பினா அங்கதான் நின்னாங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ண பாடகர் தான் வந்து பாடினாங்க, தமிழ் முறைப்படி நடந்த பாட்டு, அந்த குழந்தையெல்லாம் பாடுத்து எல்லாம் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க போல, இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண யாரோ. அவங்க வந்து சூப்பர்வைஸா பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, யாகசாலைக்கு முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அங்க எங்கேயாவது போனாங்களா? எல்லா வீடியோலும் நீங்க பார்த்துருப்பீங்க, யாகசாலை முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அதே யாகசாலை இங்க நடந்தது.
அங்கே பிரம்மாண்டமாக நடந்தது. இங்கே ரொம்ப கம்மியாக யாகசாலைக்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த யாகசாலைக்கும் இந்த யாகசாலைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சின்னதா வச்சு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இங்க பிரம்மாண்டமும் கிடையாது. இல்ல கிடையாது. அதுக்கான காரணம் என்ன? அதுக்காக காரணம் என்னன்னு நம்ம சொல்றதோட இங்க வந்து ஆகம விதிப்படி நடக்கிறதுனால அது பெருசா தெரியாது. கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கணும், மந்திரங்கள் ஒழிக்கணும், சாஸ்திரப்படி நடக்கணும், அது அங்க நடந்திருக்கு. இங்க நடந்தது பிரம்மாண்டம் தான் பிரதானமா இருந்தது. ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா பிரம்மாண்டத்தோட ஷோ தான் நிறைய இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஷோல ஆகம விதிப்படி நடந்து எல்லாமே ஆகம விதிப்படி தான் திருச்செந்தூர் நடந்திருக்குன்னு அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். திருச்செந்தூர்ல ஆகம விதிப்படி நடந்திருக்கு, ஆனா தமிழ் முறைப்படி நடந்ததுன்னு பேர் வந்துருச்சு. இப்ப ஏன் இவங்க அசிங்கப்படுறாங்கன்னா நம்ம கேள்வி கேட்டோம். அதுவும் தப்பா கேட்கல. ஏன் குருக்கெல்லாம் அசிங்கப்படுறீங்க, ஆகம விதிப்படி ஏன் பண்றீங்க? அங்க போத்தி தான் பண்ணணும், கேரளா முறைப்படி தான் பண்ணணும்னா அவங்கள விட்டுருக்கலாம். இங்க நீங்க ஆகம விதி தான் பண்ணணும். ஏன் நீங்க எல்லாரும் பிரசன்ட் ஆயிருக்கீங்க, எல்லாமே ஆயிருக்கீங்க, ஏன் இந்த பிரம்மாண்டம் காணும் தான் நான் கேள்வி கேட்கிறேன். தேசியம் எங்க இருக்கிற வராங்க போறாங்க, அதெல்லாம் வந்து வேற விஷயம். அந்த கும்பாபிஷேகத்தை தமிழ் முறைப்படி நடக்கிறதுக்காக மட்டும்தான் தேசியம் எங்க இசை வந்தாங்களா? தமிழ் முறைப்படி நடந்ததுன்னு காமிக்கிறதுக்கு மட்டும்தான்? அதான் என்னோட கேள்வி. அதுக்கு தானே வந்திருக்காங்க. ஏன் முன்னாள் இல்லை கேட்டா நாங்க திருச்செந்தூரை பிஸியா இருந்தேன், டயர்டா இருந்தேன்னு சொல்லிடுவாங்களா அவங்க? முருகர் தானே, அந்த டயர்ட் எப்படி முருகர் கொடுப்பார்? முருகர் வந்து நீங்க சொல்றீங்கல்ல அடுத்த செகண்ட் பவரை கொடுப்பார், வேலுண்டு வினை இல்லை, அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, முருகர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருக்காரு, ஒரு மதிப்பை கொடுத்துருக்கார். அந்த முருகர் உங்களை டயர்ட் ஆக்கிடுவாரா? அடிச்சு பிடிச்சி ஓடி திருச்செந்தூருக்கும் திருப்பரங்குன்றதுக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு நாள் டயர்ட் எடுத்துங்க, வந்து முதல் நாள்லயே நீங்க யாகசாலை நின்றுருக்கலாமே, இங்கேயும் சூப்பர்வைசர் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? இங்க இல்ல, அங்க இருந்திருக்கீங்க. அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்கிறது? தமிழ் முறைப்படி நடந்திருக்குன்னு காமிக்கிறதுக்கு திருச்செந்தூர்ல வந்துட்டீங்க. அங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுமே குருக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு அசிங்கம் தான். அதை பத்தி நான் பேச விரும்பல. திருப்பரங்குன்றத்துல தேசியம் எங்க இருக்கிற ரசி எவ்வளோ நாளா யாகசாலை ஃபுல்லா ஏன் இருந்தாங்கன்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இல்லை, கடைசி கும்பாபிஷேகத்துக்கு குடமுழுக்கு தான் வந்தாங்க. அது மட்டும்தான் அவங்க வீடியோ காமிச்சாங்க. எந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் எடுக்க முடிஞ்சு அவங்களால எடுக்க முடிஞ்சுதா? அவங்க போட்டோ இருந்துதா? திருப்பரங்குன்றத்துல தேசம் எங்க இருக்கிற சி ஃபுல்லா வந்தாங்க, அவங்க தான் கூட இருந்து எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியலையே. மக்களே உள்ள போக முடியலமா? இப்ப திருப்பரங்குன்றம் அந்த குடமுழுக்குல மக்களே உள்ள போக முடியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. ஆமா. ஆனா நம்ம ஊடகங்கள்ல பார்க்கும் பொழுது திரளான பக்தர்கள் வருகை புரிந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பல திரளான பக்தர்கள் வந்தாங்கன்னு சொல்றது எவ்வளவு? நீங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு உங்க நியூஸ் எடுத்துன்னு போயிட்டு கேள்வி கேளுங்க, எவ்வளவு மக்கள் உள்ள போய் பார்த்தாங்கன்னு. அவங்க கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க, குருக்களுக்கு வேண்டிய சார்ந்தவங்களா வந்திருக்கலாம், அண்ட் அங்க இருக்கிற ஊழியர், அங்க வேலை செய்யறவங்களை சார்ந்தவங்க, திரளான மக்கள் எவ்வளவு நிம்மதியா கும்பாபிஷேகத்தை பார்த்தாங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். அங்க இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்களே எனக்கு ஃபோன் பண்றாங்க, கோயிலுக்கு போகவே முடியலண்ணா, ஃபுல்லா அடைச்சிட்டாங்க எல்லா அந்த திருப்பரங்குன்ற ரோடே பாதி பேர் அடைச்சாச்சு, உள்ளே போக முடியாது. பக்தர்கள் எவ்வளவு பேர் போயிட்டாங்க. அப்படியே போயிருந்தாலும் சந்தோஷம். லேட்டா பார்த்துருப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு ரோட்ல நின்று தான் பார்த்துருக்கணும், உள்ள இருந்து யாரும் பார்க்கலையே. ரோட்ல நின்று பார்த்தாலும் உள்ள நின்று பார்த்தாலும் கும்பாபிஷேகம் தான். நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டாலும் அதுதான் பதில். ஆனா ஒரு ஊர் மக்கள்னு ஒன்று இருக்காங்கல்ல, திருப்பரங்குன்ற மக்கள், வெளியூர்ல வந்தவங்க பார்த்தாலும் வச்சுப்போம், திருப்பரங்குன்றத்துல இருந்த மக்கள் எவ்வளவு பேர் அங்க போய் கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணிட்டாங்க. மக்கள் பார்க்க முடியாததுக்கான காரணம் என்ன? மக்களை காரணம் வந்து அரசியலா இருக்கலாம், அதுதான் நம்ம சொல்ல முடியும். யாரையும் அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷரா இருக்கலாம். நம்ம அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, நம்ம அவங்கள சொல்லவும் மாட்டேன். ப்ரெஷரா இருக்கலாம், வர முடியாம இருக்கலாம். மக்கள் இங்க இருக்கிற மக்கள் தானே, நீங்க போனா பாத்துக்கலாம் நினைச்சிருக்கலாம். அதுதான் நம்ம நினைக்கிறோம். எனக்கு வேண்டியது என்னன்னா, 300 கோடி ரூபாய் திருச்செந்தூர்ல செலவு பண்ணதுக்கு திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதோட கம்மி தான். அதுக்கு கால்வாசி கூட இங்க பண்ணல. இல்ல, திருச்செந்தூரை தாண்டி திருப்பரங்குன்றம் தான் முருகனின் முதற்படை வீடா பார்க்கப்படுது. அப்ப இங்க தானே நிறைய பண்ணிருக்கணும், அங்க பண்ணலையே. என்னன்னா அதுதான் ஒரு பாலிட்டிக்ஸா இருக்கு. என்னன்னா குருக்கள் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க போயிட்டு தமிழ் முறை ஆகம விதிப்படி பண்ணிட்டு தமிழ் முறைப்படி பண்ணிட்டாங்கன்னு பேர் வாங்கிட்டாங்க. அது அவங்களுக்கு அசிங்கம் தான். திருப்பரங்குன்றத்துல ஆகம விதிப்படி நடக்குது, தமிழ் முறைப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் அது! அந்த அசிங்கத்தை நம்ம பார்த்தோம் வீடியோலயே. அப்படி இருக்கிற போது ஒரு முருகர் கோவில் முதல் படை, 2ஆம் படை, 3ஆம் படை, 4ஆம் படிலாம் என்ன 6 படையும் இருக்கட்டும், 6 படையும் ஒரு மனிதனான பட்டம் ஒன்னாதான் பார்க்கணும், தனிச்சு பார்க்க கூடாது.
முருகர் ஒரு படைக்கும் விசேஷமா இருக்கார், அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர இந்த முருகருக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணுவேன், அந்த முருகன் செலவு பண்ண மாட்டேன். அப்போ இன்னொரு கேள்வி நீங்க என்ன கேட்கலாம், அங்க நாடார் வந்து 200 கோடி ரூபா கொடுத்தாரு, கவர்மெண்டால 100 கோடி ரூபா. நான் என்ன கேட்கிறேன், நாடார் கொடுத்தாரு பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்ல எவ்வளவு பண்ணீங்களோ இங்க இந்த திருப்பரங்குன்றத்தை ஸ்பான்சர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த நாடாருமே திருப்பரங்குன்றத்துக்கும் சேர்த்து பண்ணிருப்பாரு. அது முருகர் தானே. அந்த சிவநாடார் திருச்செந்தூருக்கு மட்டுமே 296 கோடி கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா கணக்காட்டப்பட்டது 200 கோடிகள், 100 கோடி வந்து திமுக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது. ஆமா, திமுக சார்பில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஆய்வு பண்ணி நம்ம எடுத்தாதான் நம்ம அதை பத்தி சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரையிலும் திருச்செந்தூரோட திருப்பரங்குன்றம் ரொம்ப விமர்சையா நடக்காம உள்ளுக்குள்ளேயே ஒரு கிடுகிடு நடந்த மாதிரி ஒரு ஃபீல். எந்த மீடியாலையும் திருப்பரங்குன்றத்தை லைவ் காமிக்கல. இந்த திருச்செந்தூரை பத்தி அவ்வளவு விமர்சையா காமிச்சாங்க. ஊடகங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு சேனலா இருக்கட்டும், எல்லா முருகரையும் ஒரே மாதிரி காமிங்க. பாகுபாடுகளை ஏற்படுத்தி அறநிலைத்துறை பிரிச்சுட்டாங்க. அது மேபி ஒரு சேனல் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள சார்ந்தவங்களா இருக்கலாம். இதை நீ காமிச்சா போறன்னு சொல்லிருக்கலாம். அது அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்னன்னா ஆன்மீக ரீதியா இது பண்ணணும் அது பண்ணணும்னு நம்ம சொல்றோம், அதுதான் பண்ணணும்னு நம்ம ஆணித்தனமா சொல்றோம். நான் ஏன் தமிழ் ஆகம விதி இப்படி பண்றீங்க, தமிழ் முறைப்படி முத்திர குத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். இங்க நீங்க அங்க தமிழ் முறைப்படி ஆகம விதி இப்படி பண்ணிட்டு தமிழ் முறைப்படி முத்திர குத்துட்டீங்க. இங்க தமிழ் முறைப்படி பண்ணணும்னு நினைச்சு உள்ள நுழைஞ்சிங்க, உள்ள போக முடியல. ஆகம விதி தான் நடந்தது. அதுதான் சுவாமியோட கிருபை. என்னன்னா அங்கங்க எப்படி எப்படி நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, தேசம் எங்க இருக்கிற கடைசி நிமிஷம் முதல் நாள் தான் வந்தாங்க அந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. அந்த ஸ்பீச் எதுக்காக கொடுத்தாங்கன்னா, இந்த தமிழ் முறைப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு மட்டும்தான். என்னோட சார்பா என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வந்திருக்கா நான் சொல்லுவேன். அதுதான் உண்மையான்னு சொல்லுவேன். இந்த மந்திரத்தை நீ அப்படி ஆகம விதி இப்படிதான் நடந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க, தேசியம் எங்க இருக்கிற அவங்க ஸ்பீச் கொடுக்க தான் வந்திருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஆகம விதி இப்படி மந்திரத்தையும் வெளியில கேட்டிருக்கணும், அந்த ஸ்பீச்சை அதையும் அந்த ஸ்பீச்சையும் கேட்டிருக்கணும், ஆகம விதி இப்படியும் கேட்டிருக்கணும். 2 மந்திரங்களும் கேட்டிருக்கணும். அவங்க இந்த மந்திரங்கள் யாகசாலையிலேருந்து புறப்பாடாயிருக்கு கலசம், இந்த குருக்கள் ஆனப்பட்டவர் இந்த ஜோதஸ்தம்பத்துக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்குன்னு நீங்க ஸ்பீச் கொடுத்துருக்கணும். நீங்க அதை பண்ணீங்களா? முருகரை பத்தி தான் தமிழ் முறைப்படி சொல்றாங்க, தப்பு கிடையாது. அவர் வரலாறு சொல்றாங்க, தப்பு கிடையாது. இந்த நீங்க சொல்லிருக்கணும்ல, இதோ கிளம்பி விட்டது. ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னா என்ன, ஆன்மீக ஸ்பீச்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு யாகசாலையிலேருந்து கடம் புறப்பாடு ஆகிவிட்டது, குருக்களானப்பட்டவர்கள் ஆகம விதிப்படி பண்ணி இந்த பூர்ணாவதி பண்ணி இந்த அந்த கடமானப்பட்டது ராஜகோபுரத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது, அப்புறம் விமானத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது நீங்க சொல்லணுமா வேண்டாமா? அதை சொன்னீங்களா? தமிழ் முறைப்படி மட்டும் தானே ஸ்பீச் கொடுக்குறீங்க. அப்ப நான் என்ன நினைச்சுப்பேன், நீங்க தமிழ் முறைப்படி பண்ணிட்டோன்னு காமிக்க மட்டும்தான். அப்ப இங்கேயும் குருக்கள் தமிழ் ஆகம விதிப்படி நடக்கல நீங்க சொல்றீங்களா? சொன்னா அவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் ஆகம விதிப்படி நடக்கிறக்கூடிய ஒரு கோவில், அதனால அதுதான் நடக்கும். அதுதான் விஷயம். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.